அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரி ஸ்டாண்டில் எப்படி நம்ம கிளாத் ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ரேமை செட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரேமே ஸ்டாண்டுமே வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சது. ஸோ அதெல்லாம் என்னது, எப்படி, எதுக்காக இப்படி வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் இருக்குது. இந்த பிளாக் கலரில் இருக்கிறது ஸ்டாண்டு, ஒரு கிளாத் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, உள்ளுக்குள்ளார ஒரு ஃப்ரேம் இருக்குது, வெளியே ஒரு ஃப்ரேம் இருக்குது. உள்ளே இருக்க ஃப்ரேம் எடுத்திருக்கேன் நான் ஃபஸ்ட்டு. இப்போது அதை எப்பயுமே ஒரு நாடாவோ இல்லைன்னா ஒரு காட்டன் கிளாத்தையோ எடுத்து நல்லா ஒரு கம் போட்டு சுற்றி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் நம்ம ஒர்க் பண்ணுற துணி கிளியாமல் இருக்கும். இப்போ இதில் தான் நான் இப்போ ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற போல் கரெக்டாக ஃப்ரேம் மேலே வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் என்னோடய ஸ்டிச்சஸ் கண்டினியூ பண்ண போகிறேன். இப்போ நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம்ல, ஸோ அதனால் அந்த இடத்துல நான் கரெக்டாக இன்னர் சர்க்கிள் வர்ற மாதிரி, இன்னர் ஃப்ரேம் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டேன் துணி. ஓகேங்களா? கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நூல் தான் இருக்குது, கொஞ்சம் துணி தான் இருக்குது. ஆனால் அதை இழுக்கிற அளவுக்காவது இருக்கணும். அட்லீஸ்ட் டைட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கிளாத் இருக்கணும். அடியில் கிளாத் விடாமல் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ அவுட்டர் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. அவுட்டர் ஃப்ரேம் எடுத்து அது மேலே அப்படியே வச்சுக்கோங்க. இது லூஸ் அண்ட் டைட் பண்ணலாங்களா? அவுட்டர் ஃப்ரேம் நம்ம பார்த்துருப்போமா? நம்ம சிம்பிளாக போல்ட் அண்ட் நட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே போல் தான். இப்போ இந்த மாதிரி நான் பண்ணால் டைட் ஆகிக்கும், அதுவே வெளியே ஓப்பன் பண்ணி விட்டால் லூஸ் ஆகிக்கும். அவ்வளோதானே? ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக அந்த இன்னர் ஃப்ரேம் மேலே வச்சுருங்க. ஓகேங்களா? வச்சுட்டு இப்போ அப்படியே உடனே எடுக்கக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக டைட் பண்ணுங்கள். ரொம்ப இல்லை, எப்படி சொல்கிறது, நம்ம ஃப்ரேம் பிடிச்சி எடுத்தோம், அவுட்டர் ஃப்ரேம் பிடிச்சி எடுத்தோம் அப்படின்னா அது கிளண்டி விழக்கூடாது. இன்னர் ஃப்ரேமில் இருந்து அது ரெண்டும் ஒன்றா இருக்கிற அளவுக்கு சும்மா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப டைட் பண்ணக்கூடாது இந்த ஸ்டேஜில். ஓகேங்களா? இப்போது ஒன் டைம் நார்மலாக கிளாத்தை இழுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் ரொம்ப இழுத்தீங்கன்னா அவுட்டர் ஃப்ரேம் வெளில விழுந்துடும். சரிங்களா? இந்த ஸ்டேஜில் ஸோ சுதுக்கம் இல்லாமல் ஒரு முறை லைட்டாக அப்படியே இழுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்றது எண்டில். ஸோ அது இழுக்கிற அளவுக்காவது இருக்கணும் அட்லீஸ்ட் துணி. அதை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் எப்பயுமே. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? இப்போ அகெயின் நல்லா டைட் பண்ணணும். நான் இந்த சைடு ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை தான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா அப்போ தான் நல்லா டைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இப்போ அகெயின் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல துணியை இழுத்து விடணும். ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் துணி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்டிஃபாக வச்சுருக்கோமோ, லூஸாக இல்லாமல் இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளால் ஒர்க் ஸ்பீடாக போட முடியும். ஓகேங்களா? ஸோ நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், நம்ம ஏன் இன்னர் சர்க்கிளில் துணி சுற்றுறோம் அப்படின்னு. நம்ம இவ்வளோக்கு இவ்வளோ இழுக்கும் பொழுது 2 ஃப்ரேமே மரத்தால் இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா கிழிஞ்சிரும். ஸோ இவ்வளோ இழுக்கும் பொழுது உள்ளே இருக்கிற ஃப்ரேம் கிளாத்தில் சுற்றி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு லூஸும் இல்லாமல் டைட்டாக நம்மளுக்கு கிளாத் ஃபிட் ஆகிக்கும். பாருங்கள், நான் இப்போ போக் பண்ணி கூட காமிச்சேன்னு நினைக்கிறேன். நம்ம டச் பண்ணால் அது உள்ளே போகக்கூடாது துணி டக்குன்னு. ஸோ அந்தளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். இப்போது நான் ஸ்டாண்ட் காமிக்கிறேன். இது நீங்கள் ரெடிமேட் ஸ்டாண்டு கிடையாது. நீங்கள் வெல்டிங் ஷாப்பில் அந்த மாதிரி கொடுத்து செஞ்சுக்கலாம். நான் அப்படி தான் செஞ்சேன். என்னோடய டீச்சர் அது அப்படி தான் சொன்னாங்க. இப்போ இந்த பாக்ஸ் எதுக்கு, நடுவில் ஏதோ இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது, எதுக்கு வச்சுருக்கே நீ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நூல் நம்ம கீழே வச்சிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு திருப்புறப்போவோ நம்ம ஒர்க் பண்ணுறப்ப நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரேமையே திருப்பி வச்சுக்குவோம். நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்டாண்டையும் திருப்பி வைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நூல் அப்படியே வச்சோம் அப்படின்னா சிக்கிக்கும். இப்போ நான் இந்த மாதிரி ஒன்று வச்சு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். நம்ம நூல் எடுக்க எடுக்க அதை பார்த்து சுற்றிட்டு தான் இருக்க போகுது. ஓகேங்களா? எந்த ஒன்றுத்துலேயும் நம்மளுக்கு சிக்காது. ஸோ நம்ம எந்த சைடு ஒர்க் பண்ணாலுமே நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் மெலிசாக இருக்கும்ல, அது எடுத்து நம்ம ஸ்டாண்டோடு ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இந்த ஸ்டாண்டை பற்றி பார்க்கலாம் ஒரு முறை.
இது பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? இரும்பில் இருக்குது. நம்ம வந்து ரெடிமேட் வாங்கினோம் அப்படின்னா பிளாஸ்டிக்கில் இருக்கும். இது வந்து எனக்கு வந்து அப்படியே பர்ஃபெக்டாக ஒரே ஒரு 0.5 கூட டிஃப்ரென்ஸ் இருக்காது என்னோடய ஃப்ரேமுக்கும் இதுக்கும். எனக்கு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய ஒர்க்கே தேவையில்லை, கரெக்டாக ஃபிட் ஆகிடும். ஆனால் நீங்கள் எப்பயுமே வந்து செஞ்சு வாங்குறப்ப அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வாங்குங்க. நான் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணால் பெருசாகுதா தெரியுதுங்களே? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃப்ரேம் வந்து கரெக்டாக உட்காரணும் நம்மளோட ஸ்டாண்டில், ஓகேங்களா? இன்பிட்வீனில் ஒரு நட்டு இருந்துச்சு, எனக்கு இப்போ வேணும், இப்போ வந்து என்னோடய ஸ்டாண்ட் வந்து ஃப்ரேமை விட சின்னதாக இருக்குது அப்படின்னா நான் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. சைடில் வந்து ஒரு 4 ஸ்டாண்ட்ஸ் மாதிரி வச்சுருக்கேன்னா அது மேலே தான் நம்மளுக்கு ஃப்ரேம் உட்கார போகுது, ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து மோஸ்ட்லி வெல்டிங் ஷாப்பில் இந்த வீடியோ மாதிரி காமிச்சு கேட்டிங்கன்னா கூட பண்ணி கொடுப்பாங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து எவ்வளோ ரேட் இருக்குன்றது ஒரு ஐடியா இல்லை. இஃப் உங்களுக்கு வந்து யாரும் தெரிஞ்சவங்க இல்லை, அவ்வளோ கம்மியாக எனக்கு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க ரெடிமேடாக இருக்கிறதே வந்து வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இதுதான் பண்ணணும்னு வந்து அவசியம் கிடையாது. ஸோ எப்பயுமே வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னா சுற்றி இருக்கிற கிளாத்ஸை வந்து மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம கரெக்டாக அது மேலே வந்து புஷ் பண்ணி வைக்கணும், அவ்வளவுதாங்களா, ஓகேங்களா? ஸோ இதில் எதனா டவுட் இருக்குது, இன்னும் ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை ஸ்டாண்ட் எப்படி கிடைக்கும், அதெல்லாம் வந்து எதனா டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு முறை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதை வந்து நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்டிச்சஸும் இதில் வந்து நான் சொல்லி கொடுத்தது எல்லா வீடியோஸும் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவும் பீட் ஒர்க்கில் இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.